Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் அண்ட் எண்ட் நாட் எப்படி போடலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். எதுக்கு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம ஸ்டிச்சஸ்லாம் எப்பயுமே பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோவுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் எல்லாமே ஜரி த்ரெட்டில் கற்றுக்கிட்டா ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த த்ரெட்டோட எண்ணில் ஒரு நாட் போட்டுக்கிட்டோம். ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இப்போ நெக் டிசைன் போடுறதாலும் சரி, ஸ்லீவ் போடுறதாலும் சரி, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு தான் நெக்ஸ்ட் டிசைன்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கற்றுக்கலாம். கிளாத்துக்கு மேலேயும் சரி, கிளாத்துக்கு கீழேயும் சரி, ரெண்டு பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளாத்துக்கு மேலே நம்ம நீடில் கிளாத்துக்கு கீழே இன்செக்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க த்ரெட்டை நம்ம மேலேருந்து எடுக்கணும். எடுத்தால் ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். அந்த லூப்புக்குள்ளே நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கணும். தென் அதுக்கப்புறம் கீழே இருக்க சைட் பார்த்தோன்னா, கீழே நம்ம மேலேருந்து நீடில் உள்ளே விடக்குள்ள இந்த மாதிரி அந்த த்ரெட்டை வச்சு ஒரு ரோல், அந்த நீடில் சுற்றி ஒரு ரோல் பண்ணி மேலே இழுக்கணும் நூலை. ஸோ நம்மளுக்கு ஒரு லூப்பும் மேலே நமக்கு கிடச்சிடும். வீடியோ கிளியராக பார்த்தா உங்களுக்கே புரியும் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது. அந்த நீடிலில் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். அந்த பாயிண்டில் த்ரெட்டு சிக்கக்குள்ளே நம்ம மேலே நீடில் இழுக்கணும். அப்படி இழுத்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்துடும். இது மேலே பார்ட் நடக்கிறது. அதுக்கப்புறம் எண்டு நாட் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக ஃபஸ்ட்டு நான் கையை வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கையை த்ரெட்டை யூஸ் பண்ணி கையால் நம்ம த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, தென் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்குள்ளேருந்து இன்னொரு லூப்பை மேலே வச்சு இழுக்கணும். அவ்வளோதான், எண்ட் நாட் வந்துடுச்சு. தென் நான் நெக்ஸ்ட்டு த்ரெட்டை வச்சு எப்படி எண்ட் நாட் நம்ம கையை யூஸ் பண்ணாமலே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது சேவிங் த்ரெட்டில் எப்படி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு நாட் போடுறோம்ல, அந்த நாட்டுக்கு கீழே வச்சு அந்த மாதிரி தான் ஃபிங்கரில் வச்சு பிடிக்கணும் த்ரெட்டை. தென் ஃபஸ்ட்டு லூப் நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் தான் கீழே நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணக்குள்ள அந்த நீடில் சுற்றி ஒரு ரவுண்ட் த்ரெட்டை போட்டு எடுக்கிறோம்ல, அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது சேவிங் த்ரெட்டை வச்சு ஸ்ட்ரெயின் ஸ்டிச். இந்த வீடியோவோட ஹோம் ஒர்க்ஸ் என்னென்னதுன்னா, நீங்கள் சரி த்ரெட்டை வச்சு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டிருக்கணும் ஸ்ட்ரைட் லைனில். சேவிங் த்ரெட்டை வச்சியும் நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், இந்த மாதிரி இல்லைனா பீகாக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் போட்டு வந்துருக்கணும். தென் எண்ட் நாட் எல்லாத்துலேயும் எண்ட் நாட் போட்டிருக்கணும். இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் நானே தனியாக எண்ட் நாட் போட்டிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் எண்ட் நாட் நீங்களும் ட்ரை பண்ணி ஒரு 5 to 10 எண்ட் நாட்ஸ் தனியாகவே போட்டு இது பண்ணியிருக்கணும். அதை போட்டு நான் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ண எல்லா அசைன்மெண்ட்டும் ஃபோட்டோ அதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் ஃபஸ்ட்டு ஒரு லூப் கீழேருந்து எடுக்கணும். அதுக்கு இன்சைட்லேயே இன்னொரு லூப் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த லூப்பை விட செகண்ட் எடுத்த லூப்போட ஹைட் கொஞ்சம் நீளமாக இருக்கணும். தென் அந்த லூப்லேருந்து உள்ளே விட்டு இன்னொரு லூப்பை பிடிச்சி இழுத்தோன்னா நம்மளுக்கு எண்ட் நாட் பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஹோல் எதுவுமே தெரியக்கூடாது எண்ட் நாட்டில். அந்த மாதிரி ஹோல் எதுவுமே தெரியாமல் இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற லூப் விட செகண்ட் எடுக்கிற லூப் ரொம்ப பெருசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எந்த ஒரு குட்டியாக ஹோல்ஸ் மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே வராது. கிளியராக வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லூப் நம்ம எடுக்கணும். அதுக்கு இன்சைட்லேயே இன்னொரு லூப் அதை விட நீளமாக எடுக்கணும். எடுத்துட்டு அந்த லூப்புக்கு உள்ளாரையே இந்த லூப்பை எடுத்து இழுத்தோன்னா நம்மளுக்கு எண்ட் நாட் வந்துடும்.